வணக்கம். திருவெம்பாவை 18ஆம் பாசுரம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொழிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதாய் நின்றான் கடல்பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். சூரிய உதயம் ஆனதும் நட்சத்திரங்கள் எப்படி மறைகின்றனவோ அதுபோல் ஈசனின் பாதம் பணிந்ததும் தேவாதி தேவர்களின் மணி முடியில் உள்ள இரத்தினங்கள் ஒளி இழந்தன. ஆண் பெண் அர்த்தநாரியாகத் திகழும் ஈசன் வானம் பூமி மற்றனைத்து உலகங்களாகவும் திகழ்கிறான். சிலம்பணிந்த அவனின் திருவடிகள் அமுதையொத்தவை. மார்கழியில் ஈசன் திருநாமம் பாடி நீராடுவோம் என மாணிக்கவாசகர் கூறுகிறார். எல்லாம் வல்ல இறைவன் ஆண் பெண் மற்றும் அர்த்தநாரி என எல்லாமாக உள்ளான். வானம் பூமி மற்றனைத்து உலகமாகவும் திகழ்கிறான். எனவே அவனால் படைக்கப்பட்ட ஜீவன்களில் எவ்வித பாகுபாடும் இல்லை. எந்த ஒரு ஜீவனையும் இழிவாக கருதுதல் ஆகாது என்பதே இப்பாடலின் உட்கருத்தாக அமைந்துள்ளது. மீண்டும் இன்னொரு பாசுரத்தில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில். நன்றி, வணக்கம்.